வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பூண்டு ரசம், அதுக்கப்புறம் வாழைப்பூ பருப்பூசலி இதுதான் நம்ம பார்க்க போறோம். பூண்டு ரசத்துக்கு நம்ம வறுத்து அரைக்க போறோம். ஸோ என்னென்னலாம் வறுக்க போறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் கடாய் வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி பாருங்க, புளியை கரைச்சி விட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது இந்த பக்கம் புளி தண்ணி பச்சை வாசனை போக கொதிக்க விடுவோம். அது இந்த பக்கம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கடாயில் நெய்யிலே தான் நம்ம வறுத்துக்க போறோம். ஒரே ஒரு வரமிளகா, மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 6-7 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுபட்டுருது. ஆறினோடனே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் இது ஆறின்னு இருக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிடுத்து. பருப்பூசலிக்கு வதக்கிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த பக்கம் பருப்பூசலிக்கு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். எப்பயும் போல் நான் ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு வரமிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு நான் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன் கூடவே. இதை நல்லா வதங்கட்டும். மூடி வச்சிடலாம். நம்ம ரசத்துக்கு வறுத்தது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் புளி தண்ணியும் நல்லா கொதிச்செடுத்து இப்போ அரைச்சதை சேர்த்துருவோம். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். நம்ம எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். எப்பயும் போல் ரசத்துக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா நுரைச்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுவோம். ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விளாவிக்கலாம். இந்த பக்கம் பருப்பூசலிக்கு வதக்கிந்தோமா, நல்லா வெந்தெடுத்து நான் ஆல்ரெடி வாழைப்பூவை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ பருப்பூசலி ரெடி. அதை இறக்கி வச்சுருவோம். மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் ரசத்துக்கு நம்ம தாளிச்சிக்க போகிறோம். ரசம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ரசத்துக்கு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். அவ்வளோதான், நம்மளுடைய பூண்டு ரசம் ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, பூண்டு ரசம், வாழைப்பூ பருப்பூசலி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு ரசம் இந்த மாதிரி வறுத்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு இந்த ரசத்தையும் பிஸ்னஸ் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பூசலி காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசம் பருப்பூசலி எப்பயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கூட்டோ காரக்கறியோ எது தொட்டுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.